கரங்களை உயர்த்தி ஹalleluya. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். எண்ணாகமம் 23வது அதிகாரம். எண்ணாகமம் 23வது அதிகாரம். அதனுடைய 23வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எண்ணாகமம் 23:23. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார், தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். கைகளை உயர்த்தி ஆமென் ஹalleluya. கர்த்தர் தந்த வார்த்தை இதுதான். தேவன் என்னென்ன செய்தார் என்று இன்னும் கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். தேவன் ஏதாவது செய்து ஆக வேண்டும். நீ ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்தால் உண்டு என்று சொல்லி கர்த்தர் தந்த வார்த்தையை பற்றி கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த மாதத்தில் தருகிற வாக்குத்தத்தம் இதுதான். ஆமென். நீ கர்த்தருக்கு காத்திருப்பதினால், ஆமா, கர்த்தரை ஆராதித்தாயே, ஆண்டவர் உனக்கு என்ன செய்தார்? இப்படிப்பட்ட கேள்விகள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். இன்னும் கொஞ்ச காலத்தில் தேவன் என்னென்ன செய்தார் என்று உன்னை குறித்து சொல்லப்பட போகிறது. நம்புகிறவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. என்னோடு தான் கர்த்தர் பேசுகிறாருங்கிற நிச்சயம் உள்ளவர்கள் ஹல்லேலூயா. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். ஆண்டவர் சொல்லுகிற, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். எப்பொழுது? இன்று உன்னை நிந்தித்தவர்களை கொண்டே அவர் சொல்ல வைப்பார், இவனுக்கு தேவன் இன்னென்ன காரியத்தை செய்தார். தானியேலின் தேவனை போல வேறொரு தேவன் இல்லை என்று நிந்தித்தவர்களை கொண்டே, விரோதமாய் எழும்புகிறவர்களை கொண்டே சொல்ல வைப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைய செய்தி, ஆமென் ஆமென். இந்த காலை ஆராதனையில் சொன்ன இது ஒரு பிரசங்கமா நீங்க கேட்கவே கூடாது. நீங்க ஒரு ஆர்ப்பரிப்போடு தான் இந்த வார்த்தையை கேட்கணும். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லும் போது எனக்கு என்னுடைய ஆசையெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றது, ஆண்டவரே இந்த செய்தி இவ்வளவு பேர் கேட்கணும், அவ்வளவு பேருக்கு இல்லை ஆண்டவரே, யார் யார் கேட்க வைக்கிறீங்களோ அத்தனை பேரும் சுதந்திரிக்கணும் ஆண்டவரே. இந்த மாதம் இந்த முதல் நாளில் ஆலயத்தில் வந்து ஆன்லைன் மூலமாகவோ இந்த சத்தத்தை என்னை கேட்க பண்ணுவதற்கு ஒரு நோக்கம் உண்டு என்கிற நம்பிக்கை உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. ஆமென். துதிக்கிறதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. ஆமென். துதிக்கிறதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் சொல்லப்படும். ஆண்டவர் அப்படின்னா என்ன சொல்லுகிறார்? இவ்வளவு நாள் காத்திருந்தாயே, விட்டு விடாதே. இன்னும் கொஞ்ச காலம் உன்னை இவ்வளவு நாள் காத்திருக்க வைப்பது அவன் உன்னை ஏமாற்றுவதற்கல்ல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். ஆமென். எடுக்க வேண்டாம். ஏசாயா 29 ஒரு வார்த்தை இருக்கிறது அல்லவா? இனி யாக்கோபின் முகம் செத்து போவதில்லை, இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் கொஞ்ச காலத்தில் உன்னுடைய தேவன் உனக்கு செய்ததை உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் சொல்ல போகிறார்கள். உனக்கு செய்ததை, உனக்கு செய்ய போகிறதை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் சொல்லப்படும். 19வது வசனத்தை வாசியுங்கள். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன், பொய் சொல், ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டா நீங்க அதை ருசிக்கணும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதர் அல்ல. தேவன் என்னென்ன செய்தார் என்று சொல்லப்படும். நாம எத்தனை பேர்கிட்ட கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தைகளை சொல்லி இருப்போம். ஏமா காத்திருக்கிறேன்னு கேட்டா, ஆண்டவர் என்கிட்ட அன்னைக்கு இப்படி பேசினார், அதனால காத்திருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் மனிதர் அல்ல. அப்படின்னா என்ன? உன் வாழ்க்கையில தேவன் உன்னை நம்ப பண்ணின வார்த்தை பொய் அல்ல என்று உன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் சொல்ல போறார்கள். இவன் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை மெய். பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல,
மனம் மாற மனம் மாற அவர் ஒரு அவர் மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் அன்று என்ன மனநிலையில கர்த்தர் எனக்கு வார்த்தை தந்தாரோ அதே மனநிலையில தான் கர்த்தர் இன்றும் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஆரோக்கியம் இருந்த போது வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆபிரகாம் ஆரோக்கியம் இழந்த நிலை காணப்பட்ட போது, ஆபிரகாமே அன்னைக்கு உனக்கு ஆரோக்கியம் இருந்துச்சுப்பா, இன்னைக்கு பழைய ஆரோக்கியம் இல்லை, அதனால் அதை நிறைவேற்ற முடியாது என்று அவர் சொல்லவில்லை. அவர் மாறாக என்ன சொன்னார் தெரியுமா? எல் ஷடாய், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் குறித்த காலத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன். அன்று ஆரோக்கியம் இருந்த போது ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்று மட்டும் அவர் மனம் மாறவில்லை. இதை குறித்து சொல்லப்படும், இவர்கள் தேவன் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் சொன்னா அதை செய்வார், அவர் வசனித்தால் அதை நிறைவேற்றுவார். ஆமென். அப்படிப்பட்ட தேவன் இந்த மாதத்தில் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் தான் தேவன் என்னென்ன செய்தார் என்று. கொஞ்ச காலத்திலே யாக்கோபை குறித்தும் இஸ்ரவேலை குறித்தும் சொல்லப்படும். அந்த இடத்துல உங்க பேரை நீங்க டைரியில எழுதிக்கோங்க. ஆமென். இத்தனை காலம் நான் நம்பி இருந்தது வீண் போகாது, இத்தனை காலம் நான் காத்திருந்தது வீண் போகாது. ஆமென். இன்னும் இன்னும் தேவன் உனக்கு என்ன செய்தார் என்று கேட்டவர்கள் மத்தியிலே தேவன் எனக்கு இன்னதை செய்தார் என்று சொல்லப்படும் நாட்கள் வர போகிறதே. ஹல்லேலூயா.